قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுக்கு சமமானவராக காண்பிக்கிறார். உடனே அவங்க கல் எடுக்கிறாங்க. உடனே இயேசு கேட்குறாரு, எதனால் கல் அடிக்க போறீங்கன்னு, நல்லது செஞ்சதுக்கு அடிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மனுஷனாக இருக்க, உன்னை தேவனுக்கு சமமாய் காட்டினதுனால தான் நாங்கள் கல்லால் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வாசிங்க வாசிங்க. தேவவசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை. இதோட 39வது வசனத்தை வாசிங்க. இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. போதும் போதும். YDM செயல்பாட்டாளர்கள் உண்மையை மறைத்து வளைத்து தங்கள் சொந்த பக்கச்சார்புகள் மற்றும் கொள்கை நோக்கங்களை ஆதரிப்பதற்காக விடயங்களை அமைப்பதில் வல்லவர்கள். யூதர்களுக்கு இயேசுவின் பரிசுத்தன்மை அல்லது அவர் அற்புதங்களை நிகழ்த்துவது அல்லது தானே கடவுளின் மகன் என்று அழைப்பதில் எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லை. மோசே, எலியா, எலிஷா ஆகியோர் தங்கள் செய்திகள் கடவுளிடமிருந்து வந்தவை என்பதை உறுதிப்படுத்த அற்புதங்களை செய்தனர். அற்புதமான செயல்கள் மற்றும் அடையாளங்கள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வெளிப்பாடுகளாக இருந்தன. மக்களுக்கு மனமாற்றம் மற்றும் மீட்பு செய்திகளை கொண்டுவர அவர்களை வழிநடத்த. மேலும் தீர்க்கதரிசிகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதன் காரணமாகவும் அவரது வார்த்தையை வழங்குவதில் அவர்களின் பங்கின் காரணமாகவும் புனிதமானவர்கள் என்று கருதப்பட்டனர். லூக்கா 1:70. யூத மரபில் மன்னர்கள், பூசாரிகள் மற்றும் தீர்க்கதரிசிகள் கடவுள்கள் என்று அழைக்கப்பட்டனர். சங்கீதம் 82:6 மற்றும் யோவான் 10:34 இதனை விளக்குகிறது. கடவுளின் மகன் எலோஹிம் என்பது நீதியுள்ள மனிதர்களை, குறிப்பாக தலைவர்களை, யூத மக்கள் ஒட்டுமொத்தமாக மற்றும் குறிப்பாக தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. யோவான் 5:30 இயேசு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என கூறி கடவுளை சார்ந்திருப்பதை உறுதிப்படுத்துகிறார். முன்கூறிய தீர்க்கதரிசிகளின் போன்று இயேசுவும் கடவுளை சார்ந்திருந்தார். இதையும் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டபடினால்தான் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியுமா அவர் அடிக்கிறதுக்கு கல் எடுக்கிறாங்க. யோவான் 10:39 இயேசு கடவுள் என்று மீண்டும் கூறியதால் யூதர்கள் அவரை கைது செய்ய முயன்றனர். இயேசு இவ்வாறு அறிவித்தார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன். யோவான் 10:38. இது யோவான் 10:30 அவர் முன்னர் கூறிய நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற அறிவிப்பை எதிரொலிக்கிறது. யூதர்கள் இந்த கூற்றுகளை அவதூறாக கருதினர், ஏனெனில் யூத சட்டத்தின் கீழ் கடவுள் என்று கூறுவது ஒரு தீவிர குற்றமாகும். லேவியர் 24:16 படி கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். எனவே இயேசு இரண்டாவது முறையாக இந்த கூற்றை முன்வைத்தபோது யூத அதிகாரிகள் அவரை கைது செய்ய முயன்றனர், ஆனால் அவர் அவர்களின் கைகளிலிருந்து தப்பினார். YDM செயல்பாட்டாளர் யோவான் 10:38 உள்ள முக்கியமான வசனத்தை மறைக்க முயன்றார். திரித்துவ கடவுள் இயேசுதான் வார்த்தை என்பதை யோவான் 1:1 யூதர்களிடமும் மற்றவர்களிடமும் ஏன் மறைத்தார்? இயேசுவை கடவுளாக கருதுவது இன்று வரை பெரும் வியப்பையும் அவதூறையும் ஏற்படுத்தி வருகிறது. இதற்கான பொறுப்பு யாருக்கு? நிச்சயமாக இந்த பிரச்சனையும் குழப்பமும் உருவாக்கி இருப்பவர் திரித்துவ கடவுள் தானே. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.